ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்ட் காயின்ஸ் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அப்படி கவனிச்சா ஃப்யூச்சரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் வந்து ஃபிசிக்கல் கோல்டை தாண்டி கோல்டு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இந்த டவுட் கேட்டிருந்தாங்க என்னோடய பழைய வீடியோவில். அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ அது காயினை ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினா நமக்கு வந்து இதில் லாஸா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த டவுட் வந்து நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இதை வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் 4 கிராம் காயினை 2 கிராமாக பிரித்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 2 கிராம் வந்து ரேட் எவ்வளோ வருதுன்னா ரூ. 18,420. நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்டு ரேட் படி. ஸோ அதுக்கு 2% நீங்கள் வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா ரூ. 368 வரும். இதை நீங்கள் 2 பிரிக்கும்போது தனித்தனியான வேஸ்டேஜ் ரூ. 368 அப்படின்னு வரும். மேபி வந்து ரூ. 1 ரூ. 2 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அந்த கிராம்ஸை பொறுத்து. மற்றபடி இதே சேம் தான் உங்களுக்கு வரும். இப்போ 2 கிராம் தனித்தனியாக பிரித்து வாங்குனீங்கன்னா ரூ. 736 வரும். இதை வந்து 4 கிராமாக நீங்கள் இப்போ சேர்த்து ஒரே காயினாக வாங்கினாலும் ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 36,840 வரும். அதுக்கு 2% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா ரூ. 736. காயின்ஸை பொறுத்த வரைக்கும் மாறாத வேஸ்டேஜ் 2% தான். ஸோ அதனால் நமக்கு வந்து ஏமாறுவோம் அப்படிங்கிற பயம் வேணாம். தனித்தனியாக காயின்ஸை வந்து நம்ம பிரித்து வாங்கினாலும். ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ட் காயின்ஸ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு தான் இதில் நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதனால் ஃப்யூச்சரில் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் எப்படி இருந்தால் வந்து கோல்ட் காயின் வாங்குவோம். ஸோ வந்து வாங்க போகிறப்ப அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு 10:30 11:30க்கு மேலே ஷாப்புக்கு போனீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். நீங்கள் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அமௌண்ட்டு அதனால் வர வேஸ்டேஜ் எல்லாமே ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஏன்னா மாறாத வேஸ்டேஜ் இல்லையா 2%ங்கிறது. ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ வந்து கோல்ட் ரேட் குறையுதா அப்பப்போ அந்த வீக் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துட்ருங்க. ஏன்னா கோல்ட் ரேட் குறையுதா இல்லையான்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதால மாறாத வேஸ்டேஜுங்கிறதால ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட்லி வந்து காயின்ஸ் எல்லாம் நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து வாங்க பாருங்கள். ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங்காக வரப்போகிறது ஆடி ஆஃபர். மேபி உங்களுக்கு வந்து காயின்ஸில் ஏதாவது ஆஃபர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். தீபாவளி ஆஃபர், பொங்கல் அந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து ஸோ வந்து காயின்ஸ் மோஸ்ட்லி வாங்க பாருங்கள். ஏன்னா அப்போ வந்து வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் தரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 1 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். மேபி உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அதிகமாகலாம், இல்லைனா வந்து குறையலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி ஆஃபர்ஸ்லாம் வாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஆஃபரில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா அதை சேல் பண்ணும்போது நமக்கு அந்த அமௌண்ட்டு கூட நமக்கு லாபமாக கிடைக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கோல்டு காயின் நீங்கள் வாங்க போகிறப்போ அதை வந்து கோல்ட் சீட்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ ஓகே நம்ம கோல்டு காயின்ஸில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம நினைப்போம். ஸோ வந்து அது டோட்டலி ராங்குங்க. காயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2% மட்டும்தான் வேஸ்டேஜ். அதுவும் வந்து ஒரு மாறாத வேஸ்டேஜுங்கிறதால அதில் பெருசாக லாபம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11 மந்த் 1 லேக் மேலே கட்டியிருந்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களால் கோல்ட் ரேட்டை பொறுத்து கிராம்ஸ் வரவை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 12 கிராம்ஸ் வாங்க முடியும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் என்ன ஒரு 3000 கிட்ட தான் குறையும். அதுக்கு நம்ம வந்து 11 மந்த் வெயிட் பண்ணது ஒரு 3000 கம்மியாகிறதுக்கு கிடையாது இல்லையா? ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து கோல்ட் சீட்டில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து எடுக்காதீங்க. கோல்டு சீட்னாவே ஜுவல்லுக்கு தான் நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து கோல்டு சீட்டில் வெறும் 22 கேரட் கோல்டு காயின்ஸ் அண்ட் வந்து ஜுவல்லரி தான் எடுக்க முடியும். 24 எடுக்க முடியாது இல்லையா? ஸோ மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து 18% வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டவுட்டுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அவங்க வந்து 6000 வந்து மந்த்லி பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காயின்ஸ் எடுக்கலாமா ஜுவல்ஸ் எடுக்கலாமான்னு சஜஷன் கேட்டாங்க. நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ வந்து எதுக்கு நம்மள அவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
பட் வந்து சாய்ஸ் வந்து உங்களோடது. அதையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி, அத வந்து இன்னொரு சேவிங்ஸா உருவாக்க அவங்க நெனச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்காக. ஸோ வந்து 4த் பாயிண்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து 1 கிராம்ல சிலப்போ வந்து ஹெச்ஐடி கோடு இருக்காது. ஸோ வந்து நீங்க ஷாப்ல கேட்டீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. நீங்க அதே ஷாப்ல குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் குடுத்துருக்கேன். ஸோ வந்து அது எதனால மிஸ் ஆகுதுன்னு அவங்களாலயும் ரீசன் சொல்ல முடியல. ஜுவல்லரி ஷாப்போட சீல் கூட இல்லாம இருந்திருக்கு நான் வாங்குன காயின்ல. ஸோ வந்து கவனிச்சு நம்ம கண்டிப்பா அங்கேயே செக் பண்ணி நீங்க வாங்கிட்டு வாங்க. அதுதான் நல்லது. சில ஷாப்ல பார்த்தீங்கன்னா, 1 கிராம்ல இருக்காது. அபோவ் வந்து 1 கிராம்ல இருக்கும் கண்டிப்பா. நான் வாங்குனது பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டில தான். நான் வாங்குன ஓல்டு காயின்ல எதுவுமே ஜிஆர்டி சீல் வந்து இருக்கவே இருக்காது. நம்ம அந்த பெரிய சீல் இருக்கும் இல்லையா? அது இருக்கும். குட்டியா ஒரு சீல் போட்டிருப்பாங்கல்ல, அது இருக்காது. என்னோட ஓல்டு காயின்ஸ்லலாம். நாங்க இத பத்தி கேட்டதுக்கு, அது ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்லன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து எந்த பொருள் வாங்குனாலும் நல்லா செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா நீங்க 1 கிராம்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் யாரோ அந் கேட்ட டவுட்டு தான் இது. மோஸ்ட்லி இதில நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது எல்லாமே கவனிச்சு வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு டவுட்ஸா வந்தது தான் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பியூரிட்டி விஷயம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு காயின்ஸ்ல 2 விதமான பியூரிட்டி வருது. 18 கேரட்லயும் இருக்கு. ஸோ, மோஸ்ட்லி நம்ம வந்து அத வாங்க மாட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது 22 கேரட்டுக்கான பியூரிட்டி. நம்ம ஃப்யூச்சர்ல சேல் பண்ணும்போது நமக்கு டிடக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா 2%. இதுவே வந்து 24 கேரட்டா இருந்தா, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல டிடக்ஷன் வந்து 1% இருக்கும். இதே லோக்கல் ஷாப்ல நீங்க வந்து சேல் பண்ண போனீங்கன்னா 1% ஏன் அந்த 1% இல்லாமலே நம்ம ஈஸியா வந்து பார்கெயின் பண்ணிட முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து லோக்கல் ஷாப்லேயும் பிடிப்பாங்க. இப்போ நீங்க வந்து வாங்குற கடையிலேயே சேல் பண்றீங்கன்னா, அங்கேயே பார்கெயின் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருள வேஸ்டேஜ் குடுத்து, ஜிஎஸ்டி குடுத்து வாங்கி பத்திரப்படுத்தி, அத ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ண போறோம். ஸோ வந்து நமக்கும் ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 கிராம்ஸ் வந்து விக்க போறீங்கன்னா, நீங்க பார்கெயின் பண்ணீங்கன்னா, அது 1%க்கு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து சவுகார்பேட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சில்வர் ஹோல்சேல் ஷாப் பார்க்க முடியும். நம்ம வந்து வேஸ்டேஜ் குடுக்க வேணாம், ஜிஎஸ்டி குடுக்க வேணாம், அப்படியே வாங்கிட்டு வந்துரலாம். நான் என்னோட சில்வர் விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, அங்க தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன். பட் வந்து கோல்ட பத்தி சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. வந்து வேஸ்டேஜ் குடுக்க வேணான்னு தான் சொல்றாங்க. பட் வந்து பியூரிட்டி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து 22 கேரட்ட பொறுத்தவரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கலாம். அதுவும் தான் இப்போ ரேட் பயங்கரமா ஏறுது. பட் வந்து நம்ம கோல்டு சேவிங்ஸுங்கிறப்போ நம்ம கண்டிப்பா வந்து ஏதாவது ஒண்ணு வாங்குவோம் இல்லையா? அது வந்து 22 கேரட்டுங்கிறப்போ நம்மளால அத வாங்க முடியும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியால வாங்க முடிஞ்ச விஷயம் 22 கேரட். பட் அதுவும் பயங்கரமா ஏறிக்கிட்டே போது. ஸோ வந்து இப்போ நம்ம காயின வாங்கியாச்சு. அடுத்தது எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் குடுத்து வாங்குறோங்கிற பட்சத்தில 2% வந்து உங்களுக்கு டிடக்ஷன் வேற இருக்கு. ஸோ அதனால மினிமம் ஒரு 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா மினிமம் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம். பட் வந்து நமக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கிறப்போ அத சேல் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் வந்து நீங்க 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணா தான் கொஞ்சமாவது ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதே நீங்க ஆஃபர்ஸ்ல வாங்கிட்டு சேல் பண்றேன் அப்படிங்கிறப்போ ஸோ, அதுலயும் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா, இங்க கொஞ்சமா நம்ம வேஸ்டேஜ் கம்மியா வாங்குறப்போ, அங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்ல ஒரு ரூ. 500 ரூ. 1000 வந்து அதிகமாகும். இது வந்து 24 கேரட் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்து நீங்க ஆஃபர்ல கண்டிப்பா வாங்குங்க. ஆஃபர்ல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ₹1000 அரவுண்டு கம்மியாகும் 1 கிராமுக்கே. உங்களுக்கு தீபாவளி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, விஏ இல்லாம இருக்கிறப்போ, கண்டிப்பா வந்து 24 கேரட் வாங்குங்க. ஸோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து 22 கேரட்டோட 24 கேரட்டுங்கிறது 5% ஆவது நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். ஸோ வந்து நானும் என்னால முடியிறப்போ 24 கேரட் 1 கிராம், 2 கிராம் என்னால முடியிறப்ப நான் வாங்கி வைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பா நீங்களும் வாங்குங்க. இதில ஃப்யூச்சரா நம்ம பார்க்குறது வந்து பேபி கேர்ளோட சேவிங்ஸ் தான். நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்கும் சேவிங்ஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பேபி கேர்ளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே சேவிங்ஸ் பண்ணுவோம். எஜுகேஷன் பிளானுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டு நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபண்டுங்கிறப்போ நேரா நம்மளுக்கு தோன்றது என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பத்திரமா வரும். நம்ம போட்ட அமௌண்ட் வரும்.
நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி சேஃபா வருங்கிறது தான். உங்களுக்கு குழந்தைங்களுக்கே நெறைய விதமான ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகன்யா சமர்த்தி, பல்ஜீவன் சொல்லிட்டு நெறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம பெரியவங்களுக்குன்னே சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கு தனியா கூட எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட் தான். பட் வந்து மேரேஜுங்கிறப்போ நம்ம வந்து நகையா எடுத்து வைக்காம, அத காயின்ஸா எடுத்து வச்சோன்னா, அவங்க வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டண்டா தான் இருக்காங்க. பட் வந்து நம்ம அவங்களுக்காக எதுவும் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து அஸ் அ பேரண்ட்டா நம்மளால முடிஞ்சத சேர்த்து வச்சு தரலாம். இப்போ ஒரு 6 இயர்ஸ் பேபி கேர்ள் இருக்காங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு மேல தான் அவங்களுக்கு எப்படியும் கல்யாணம் ஆகும். நம்மளுக்கு வந்து கேப்பா இருக்கிறது ஒரு 20, 21 இயர்ஸ் இருக்கும். ஸோ பர் இயருக்கு நீங்க 1 ஆர் 2 கிராம்ஸ் சேவ் பண்ணி வச்சா கூட 21 வருஷத்துக்கு 40 கிராம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேர்ந்துரும். ஸோ வந்து அவங்க வந்து அத படிப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுன்னு இல்ல, நம்ம சில்வர் காயின்ஸ் கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். பட் வந்து சில்வர் காயின வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து கருப்பாகக்கூடாது. ஈஸியா வந்து வந்து பிளாக் ஆயிடும் சில்வர் காயின்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஈஸியா வந்து அது பிளாக் ஆகும்போது, அதோட வேஸ்டேஜ் இன்னும் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து நீங்க சேவ் பண்ணாலும் அந்த காயின்ஸ்லாம் பார்த்து ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காயின்ஸ பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம் இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட குறைக்கணும்னா மோஸ்ட்லி வந்து ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா கோல்ட் ரேட் வந்து கம்மியாகறப்போ வாங்க பாருங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு பொட்டு தங்கம் வேணும்னா வந்து மில்லிகிராம்ஸாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி வாங்குறப்ப அதுவுமே நீங்க ஆஃபர்ல வாங்குங்க. ஏன்னா எம்சிங்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாகும் கண்டிப்பா. ஸோ வந்து இப்ப இருக்கிற கோல்ட் ரேட்ட வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 100 கம்மியாகுது. அடுத்த நாள் ரூ. 200 அதிகமாகுது. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டுல கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா பாண்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பாண்டு இல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து எந்தெந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோ, பாண்டே ஸ்டாப் பண்ண போறதா தான் சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு 2020ல வந்து பாண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஸ் போயிட்டுருக்கு ரெடெம்ப்ஷன். பர் கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடெம்ப்ஷன் ரேட் வந்து ரூ. 9,600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரீ க்ளோஸுங்கிறதால ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் இருக்கும். இதே வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம்னா 2020ல ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு 2028ல தான் முடியும். அவங்களுக்கு அப்ப என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்க முடியல. கோல்டு பாண்ட் வந்து கொஞ்சம் நல்லது தான். ஏன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டா நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு லிமிட் கிடையாது இல்லையா? ஸோ வந்து நம்ம ஆஃபர்ஸ்ல கூட வாங்கிக்க முடியுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். பை பை.